வைக்க முடியல. அங்கே வச்சுட்டா நீ டச் போடுற அங்கே வச்சிடுறேன். என்னடா அவங்ககிட்ட சொல்லணும், ஒரு கேமரா வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க அப்படின்ட்டு. இது ஓகேடா. ஓகே ஏசி கிடைக்குது. ஏசி மதியா போகுது. அதே போல சூப்பர் தலைவா. बात हो रहा
தூக்கமா இருக்கு இந்த மூச்சு பத்து வர அந்த கூட தான் போய் எடுத்துக்கலாம் கால் பிடிக்கலாம் நீங்க ஆடுற ஆட்டம் ஏசி ரெண்டு பேரும் போய் பேசுவானுங்க மட்டமான டீம் அது.
நித்தேஷ் வரலையாடா? நித்தேஷ் ரெண்டு பேரும் வரலையா? சுருதிக்கு முன்னாடி போட்டுருக்காங்க. போக மாட்டோம்னா கையில் வர மட்டும் தான் ஆடுவோம். அவன் அடுத்த கேமுக்கு பிளான் போடுறான் திருப்பி ஆடுறதுக்கு. ரெண்டு பேரும் இப்படி வாங்க தோத்தீங்க வரமா அப்புறம் என்ன மயில் புக் பண்ண அவன் தான் புக் பண்ணிட்டான். நான் கேட்டேன்டா. ஆனா அங்கடா ரோடு போனோம்ல. எது அஸ்வின்கா ஒரு ஆடு படிக்கட்டுல ரெண்டு பேரும் கீழே விடலாம். படிக்கிட்டே ஸ்லீப்பர் இருக்குல்ல. அவருக்கு ஆச்சு எனக்கும் ஆச்சு. எனக்கு தான் கண்ணு தள்ளி பார்த்தா அப்புறம் சத்தம் இது கிடைச்சிச்சு. சார் சார் படிக்கட்டு சரியில்லை சார். ஸ்லீப்பர் படிக்குது. விளையாட்டு மாடா இது போட்டு நூல் இல்லாம இல்ல சார். சார் அவளே குத்தினா அவள்தான் 50 ரூபாய். நீ என்ன சொன்ன நம்பர்? சார் BG 80 பவர். BG 80 பவர். சார் வராது பேட். அடுத்த சாட்டர்டே சண்டே நான் இல்ல. அவ்வளவுதான். இன்னும் அடுத்த வருஷம் தான் வரும் பாத்துக்கோங்க. BG 85 சார். BG நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். சார் இது சேல்ஸ் ஆனா கூட ஆயிடும் பாத்துக்கங்க. வசந்த் சொல்றதுல யாரும் போங்க. கண்டிப்பா போடா. நான் கோவத்தை போய் ஆடுவோம். ஏடா நானும் சொல்றேன் நீ கேட்கல. இன்னொன்னு ஒயர் வைக்கலாம்ல. ஏன் நல்லா இருக்கு கவர் கடை இருக்கா? இது ஒரு டன் தான் ஏசி தராது. டோட்டம் தான் நான் சொல்ல மாட்டேன். 1.5 டன் போடணும் ஆக்சுவலா. வால்யூம் சும்மா 1.5 டன் போட்டா கரெக்டாக இருக்கும். 1 டன் போட்டாங்க. இந்த மாதிரி கோட் ஓகே ஆகாது. அப்படியா? ஏன் வீட்டில் இது என்ன பண்ணுவேன்? இது ஏசி அங்கே போட்டால் நல்லா இருக்கும். அதுதான் கரெக்டான போட்டு தராமல் இது. இல்லை ஏசியே இருக்கும் நேற்று ஊற்றணும் அதுதான் வரும். பேசுறது நிலமா ஒன்று பார்த்தீங்கன்னா வர வரும். நீங்கள் டோட்டு கருப்பு விட்டா இல்லை பால் போக மாட்டேதுரா? அடிக்க சும்மா நீங்கள் ஃப்ரெண்டில் அப்படியே எங்கே போகிறதே தெரியல பால். நீங்கள் எக்ஸ்ட்ரா கேம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுக்க பால் வரல பாருங்க. பாரு இல்லத்துக்கு மூஞ்சில் அடிக்குது ஏசி. பெட்ரோல் ஃபீலிங் வருது. ஆமாம் தூங்காந்து வாங்க ஏசி பாரு. வேதிக் கார் இப்படி விட்டுட்டு மற்றவங்களாம் எங்கே விடுவாங்க? எங்கேயுமே அது அவர் ரோடு தள்ளி விட்டு வருவான். திட்டாங்களா? இவங்க தான் திட்டினாரு. வீட்டு பால்கனியே போட்ட மாதிரி இருக்காங்க. வீட்டு பால்கனி மொட்டை மாடி வீட்டு மொட்டை மாடியை போட்ட மாதிரி இருக்காங்க. நம்ம வீட்டுல மொட்டை மாடி இருக்கு மாத்திடலாமா? இந்த மாதிரி மாற்றி பேசு ஐந்து கம்மிடாது மேலே அடிச்சுனா அவுட்டு. விழுப்புரத்தை உடனே தொடர்ந்து போயிட்டு
மேலே அடிக்கிறேன். ஆர்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆர்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர வழி எல்லாம் கேட்டு ஏய் பிளேசிங் நம்ம ஏன் ஏசி போட்டுருக்கோம் வளர்ந்தது இருக்குது ரெண்டு வர முடியும் பால் ரொம்ப ஸ்லோவாக போகும். இந்த நவீன் ஒரு வாட்டி இந்த இது ஓப்பன் போட்டு அது பேர் என்ன மாவின் 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 ஒரு பெரிய கிரவுண்ட் அதில் அது விளாடுறாங்க. வந்து இது அது என்ன அம்பத்தூர் அதுதான் ஸ்போர்ட்ஸ் சென்டர் மாதிரி. மொதல் எங்கே அம்பத்தூர்ல ஆயிமா கைமா அது ஓப்பன் கோட்டு என்ன அடிச்சாலும் பால் போகாது. என்ன சார் தூக்கம் வருது இவ்வளோ என்ன பேசுகிறோம் நம்ம ஆனால் அவன் விட்டுட்டாங்க. இல்லை அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்படி இல்லை அண்ணன் சார் கால் பிடிக்குதுல்ல இன்னும் தேயில நல்லா தேயில என்ன மாட்டேன் சும்மா போயிட்டு இவனுக்கு எந்த கோட்டு போட்டாலும் வெளில தான் அடிப்பான் போல. ஏய் அங்கே உனக்கு ஏசி போட்டாலும் ஏசி கிடையாது. இப்போ எனக்கு காலைல அந்த பொசிஷன் போக மாட்டேங்குது. இவெல்லாம் பொசிஷன் போயிடலாம். எனக்கு இது மாதிரிலாம் அவனுக்கு பொசிஷன்லாம் எனக்கு கிடச்சது வச்சுக்கேன் சப்போர்ட் எடுத்துருவாங்க. எனக்கு பொசிஷன் தான் போவாங்க. நீ பண்ணதான் ஒன்றுதான் ஒன்றுதான் வெயிட் பண்ணிக்குவோம். ஏன் அந்த கூட்டம் நம்ம நேரத்துக்கு ஆரம்பிச்சுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் ஒரு விட்டு எடுத்தோம். சரி நீங்கள் கூட்ட வீட்டு பார்த்தோம். நீங்களும் விட்டு விட்டீங்க. எனக்கு கடைசியாக இதாச்சு சொல்கிறாரு அதை கொண்டு போங்க அப்படின்ட்டு அவங்க வண்டியில் இருந்தோம். அவருக்கு தான் போய் வெயிட் பண்ணேன் வீட்டில். ஆனால் என்ன பேட்மெண்ட் போட்டுருக்குது யாருமே தெரியாது. இல்லை இதே மாதிரி அங்கே நம்ம போய் வரணும் ஞாபகம் இருக்கா? அங்கே ஒரு இந்து காலேஜ் கிட்ட ஆமாம் அங்கே ஒருத்தர் இதே மாதிரி 2 கோட்டு பக்கத்தில் சின்ன பெரிய வீடு பாசத்தை வரல பாசத்தை தான் சொல்லுங்க. பவர் இல்லை போக மாட்டேது. ஸ்ட்ரீட் இல்லை சைடில் பிளாஸ்டிக் மேட்டு இது மாதிரி கார் போட்டு சவுண்ட் மேட்டு. ஆமாம் சவுண்டு ஏன் அவங்க பண்ணுவாங்க கீழே அவங்க கற்றுவாங்க அவங்க திட்டுவாங்க ஸ்பான்ஸ் போட்டுருவாங்க. சவுண்ட் ஃபுல்லாக சவுண்டு இங்கே போகிற மாதிரி இங்கே பக்கத்தில் திட்டு வந்துட்டு அவங்க மேலே போட்டுருக்காங்க. நல்லா வேணும் இந்த பேண்ட் எவ்வளோ ஷீட் கூட அது உள்ள போட்டுருக்காங்க. ஆட்மன் மாதிரி போட்டு இது கொடுத்தாங்க.
ஏய் பால் இல்லைன்னா என்னடா பண்ண? மைக்கேல் பண்ண மாட்டீங்களா? இல்லையா நல்லா இல்ல அப்படியா? அது நல்ல பிரிண்ட் வெயிட் பண்ணி வெயிட்டிங் பார்த்து தியேட்டர் மூவி சார் அதெல்லாம். பாட்டெலாம் வருதா? ஆமா ஆமா. அப்போ தாங்கலாமா? அதை யாருமே சொல்லலையே. நான் ஏதோ நம்மளோட இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தியேட்டர் வாட்ச். நேற்று பையன் வந்து படத்துக்கு போட்டு கூட்டு போயிட்டு எல்லாமே தப்பாக சொல்லி இதெல்லாம் வெயிலும் போகணும். வாங்க போலாமா? புரியுது. இது போகலண்ணா எங்க ஐமேக்ஸ் ஒன்றுக்கு மேலே எங்க கைமாக்கு ஐமாக்கு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா தான். இல்லை சார் என்ன தூக்கி போட்டேன் ஜிப் போட்டு எடுத்து வச்சேன். நான் யூஸ் பண்ணுறதுனால தூக்கி போட்டேன். நாளைக்கு நான் அது இல்லை வச்சுக்கோங்க. எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. அது ஃபஸ்ட்டு பெயின் வச்சு வாங்கினேன். 2 வாங்கினேன். 1 யூஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். அது எதனால் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ட்ரிப்பு பெருசாக போடக்கூடாது. அதனால தான் இப்போ நல்லா போடணும், பெருசாக போடணும், மெலிசாக போடணும். நம்ம கையில் வந்து பேட் வந்து ரொம்ப டென்னிஸ் ராக்கெட் மாதிரி போட்டோம்னா பெருசாக வரும். ஆனால் அது போட்டு அடிக்கவும் முடியாது. மலை போல அவங்க இப்படி தான் ஆர்வமாக இருக்கும். இந்த பால் போல போக மாட்டேங்குது. இப்படி அடுத்தாலும் எப்படி போவோம்? யாரே இல்லையே. அதுக்கு பேர் வந்து இப்போ வந்து சரிங்களா? அவங்களோட ஜெயிச்சிங்களா? இல்லை யார் விளாடுறீங்க? நீங்கள் வச்சுருக்கீங்களா? வசந்த் ஆட்டும், வசந்த் அவங்க ஆட்ட மாட்டா. நீ தான் 2-3 கேம் ஆட்டு அவர் ஆட்டும், இவர் ஆட்டும். ஆடு ஆடுங்க. நீ வசந்த் கூட ஆட்டுவாரு இல்லை பகு கூட ஆட்டுவாரு. சுருதி நீ லேட்டாக வந்தால் டச்செல்லாம் கிடையாது. ஜி சுனிஜி பேசாமல் ஆடுங்க. எனக்கு சுதர்ஷனே கோவப்பட்டேன் நீங்கள் சொன்னதை. மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, இப்படி தான் அப்படிங்க அப்படின்னு அப்படின்ட்டு. அதனால நான் இப்போ பேசுறதே இல்லைன்னு சுதர்ஷனுக்குலாம் கோவம் வர அளவுக்கு இல்லை சார், சுதர்சன் வந்து அங்கே பிளேயர் அவருக்கு இல்லை ஜி. என்னன்னா ஒரு ஃப்ரண்ட் ஆகுது நம்ம தான் சைடு ஆப்பனா உயிரே வா. அப்போ இவ்வளோ நேரம் சூசை வச்சுட்டு தான் நீ இருக்கியா? அதனால தான் தோத்துருக்கேன். என்னதான் யோசிச்சேன். என்னாச்சு போக மாட்டேங்குது சார். மட்டும் போய் கிழிச்சு நீங்களும் அவனு பகு மாதிரி ராக்கெட் மாத்தினா பவர் ஏற்றுங்க. அதாவது கொஞ்சம் போச்சு. சரி ஆடுங்க ஆடுங்க ஜி. பாவாடை கிழிச்சாரு. வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வந்துச்சு. கரெக்டாக டைம் வந்தீங்கன்னா எல்லாம் பண்ணலாம். என்ன பண்ணீங்க சொல்லுங்க. briefly explain. நேற்று பழமையான சர்ச்சு அங்கே வந்து என்னை கூப்பிட்டாங்க.
நீ சாமான ஏதாவது பண்ணீங்களா இல்லையா? என்ன ஜெய் அந்த சர்ச்சை புனிதப்படுத்துக்கு கொடுத்தாங்க. அதில் வெள்ளை கட்டி கொடுத்தாங்களா? ஒயிட் அப் போட்டுருக்காங்க. ஜி என்ன ஒரு 2 ஏசி மட்டும் போட சொல்லுங்க ஜி. நல்லா இருக்கு கொஞ்சம் வேறு வரும் அடைச்ச மாதிரி இருக்கு. டபுள் அந்த படம் நல்லா பெருசாக வெட்டி வச்சிருக்காங்க. ஃபைல் ஓடுங்க. சவால் செவன்ல ரவுண்ட்ல பேர் போலியே. டோர்னமெண்ட்லாம் தோத்துவாங்க போலியே. 8 லெவல் போடுங்க. லெவல் போடுங்க. எப்படியே மாறுறாங்க ப்ரோ. சொல்லி ஏன் நிற்கிறான் பாரு. நீங்க எதுக்கு சொன்னீங்க? நீங்க சீரியஸா திருப்பி 6ல ஒன்று கிளம்ப விட்டான். திருப்பி இன்னொரு கேம்ல கொடுக்க மாட்டாங்க. திருப்பி 6ல ஒன்று முடிஞ்சுன்னா வெளில வரணும். மட்டமான டீம். எல்லாரும் அவன் மேல தப்பு இல்லை, மத்தவங்க தப்பு நடுவில் பேசுறாங்க. பேக்ல என்ன செய்யும்? அவரு நகர மாட்டாரு சச்சி. அவரு கையில வாயில வச்சாதான் சாப்பிடுவார், இல்லாட்டி வர மாட்டேன். எடுத்து சாப்பிட மாட்டார். நீ தான் ஹிந்தி में बोलो. அப்போ ஆட்டோல ஆட்டோவா? ஏன்? அப்படி ஒன்றும் நம்ம நல்ல டீம். அதான் நம்மளும் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள். மிரட்டி அனுப்பிட்டு வரப்போம். தும் ஜாப் அப்படின்னு சொல்லி இதுதான் டஸ்ட்பின் போட்டதா? அஸ்வினோட மாமியார் அஸ்வினோட நீதான் தான் சொன்ன மாமியார் வீட்டு வந்து அப்படி வந்தோமே எல்லாம் கேட்டு ஏன்னா சின்னதும் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி அந்த சஃபகேட்டடாக இருக்கும். சட்டை கேட்டு இது ஒரு 2 பெட்ரை போட்டு இங்கிலீஷ் இதெல்லாம் வேலைக்கு ஆகும். டேய் சுபுஜா எப்போ சுபஜி நான் 15th இதுக்கு போகிறேன் கோவாக்கு. வரும்போது 4 லிட்டர் எடுத்துட்டு வந்தேன். குடிச்சிட்டு வந்து ஃப்ளைட்ல தானே வரீங்க? ஃப்ளைட்ல நீங்க 5 லிட்டர் கொண்டு வரீங்க. ஃபேமிலி ட்ரிப் ஆச்சு இல்லை நீங்களா? ரைட்டே ஒரு டெம்பரரி ஃபேமிலி உருவாக்கி தெரியும். எனக்கு என்னமோ உங்கள் ஜெராக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய. வாய்ப்பில்லை. ஏன்னா லேமினேஷன் பக்காவா ரகு, வசந்த் இவங்கெல்லாம் நம்பி எந்த ட்ராப் போட முடியாது. நகர மாட்டாங்க, பின்னாடி வச்சு தான் விளையாடணும். இவன் கேம் பார்க்குறான். ஏன் நாளை வந்து காலையில் ஆடிட்டோம். அவன் இடத்த விட்டு ஆள் அடிச்ச மாதிரி அங்கேயே அவன் கமெண்ட்ஸில் தெரியாது. கவின்ஸ்ல அந்த எப்படி ஆடுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் இல்லை, நம்ம அவ்வளோ பெரிய பிளேயர் ஆச்சு. சரக்கடா எனக்கு சரக்கா கஞ்சா சார் சொல்லிட்டான். பீடி பீடி இருக்கான்.
ஜி கார்த்திக் சார் கூட்டு வரேன். அது முந்தா கேட்டார் அசிங்கம். என்னை கூப்பிட வேண்டியது. என்ன பண்றது? அதனால டிசி எல்லாம் பாக்கி வச்சிருக்கீங்க நிறைய பேர், அதெல்லாம் கொடுங்கன்னு கேட்குது. அட்வான்ஸில் இருக்கும் ஃபெசிலிட்டி. அதெல்லாம் சமாளி சார். யாரு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சார் கேட்குறது சார். இதுவா? இந்த இதுவா? ஆனால் வருத்தம் இல்லை அஹ், மொத்த காசி பாவ கொடுத்து போயிடலாம் சார். என்ன பாவ கொடுத்து கொரோனா பீரியடில் என்ன சார் பார்த்தியா? நீ வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. அவன் ஓடி போய் இங்கே நின்ட்டான், எடுக்கல. சொல்லுங்க ஜி. கொரோனா பேர்ல கொரோனா பீரியட் கார்த்திக் ஜி கால் பண்ணுவார். 9 மணி டீமில் ஒரு ஆள் இல்லை, வந்து குளிப்பாங்க. அப்புறம் மறுபடியும் 11 மணிக்கு ஒரு ஆள் இல்லை, போறீங்களா? வீடு ஆப்போசிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அட்வான்டேஜ். இத்தனை பேர் கூட ஆடினா 3 மணிக்கு இருக்கா. கொரோனா டைம்ல நீங்கள் ஆஃபீஸும் போக முடியாதுல்ல? வீட்டில் தான் இருந்தேன். ஜி அங்கே இப்போ உள்ள நீங்கள் கோட் இந்த இது இப்போ எமர்ஜென்சிக்குலாம் போட்டு வாங்கணும், அதுவும் நான் ஃபுல்லாக வெளியில் தானே சுற்றிட்டு இருந்தேன். நான் வந்து சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்து பிரேக் இந்தியா, நாங்கள் சேர்ந்து வென்டிலேட்டர் பண்ணோம். ஓஹோ. வென்டிலேட்டர் பண்ணோம். ப்ரோட்டோடைப் ஒரு 30-40 பண்ணியிருக்கோம். ஓஹோ. அப்புறம் பீலா ராஜேஷ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஐஏஎஸ். ஆமாம், அவங்க வந்து சொல்லிட்டாங்க வென்டிலேட்டர் வர பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல, அதனால இது நீங்கள் பண்ணாதான். நீங்கள் என்ன வென்டிலேட்டர் இது பண்ணுங்க ப்ரொடக்ஷன். வென்டிலேட்டரோட அந்த மெக்கானிக்கல் ஐட்டம் தான் அவங்க பண்ணிடுவாங்க. லாஜிக்கு ப்ளஸ் வந்து டிஸ்பிளேலாம் நாங்கள் பண்ணுவோம். அங்கேயே நிற்கிறாங்களா? ஏன்டா ட்ராப் பண்ணுறேன்? அவங்க அங்கேயே நிற்கிறாங்க. எவ்வளோ பீரியட் ஃபேக்டரிஸ் அது எவ்வளோ பிஎஸ்ஐ வருதுன்னு அதை எடுத்து அந்த டைமில் மட்டும் தான் பண்ணுவோம். ரைட் 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 ஏமாத்தாரு. நான் இல்லாட்டி இல்லைங்க அவுட் பண்ணுறேன். அது எங்களுக்கு வந்து 10,000 ப்ராடக்ட்டு ஜப்பான்லேருந்து 3,000 அந்த டிஸ்பிளே மட்டும். நல்லா இது வாங்கிட்டேன், எசென்ஷியல் சர்வீசஸ்ன்னு போட்டு ஆஃபீஸில் போய் நான் வெளில வாங்கி நான் காரில் விட்டு டெய்லி ஆஃபீஸ் போடுவேன். யாருமே இருக்க கம்பெனி கொஞ்சம் ஃபுல்லாக கொடுத்தாங்க. அப்படியா? அது இது வாங்கிட்டா பெஞ்சு இதெல்லாம் வாங்க. ஆனால் கோவிட் டைமில் எல்லாருக்கும் ஒன்றா கொடுத்தாங்க. அப்படியா? ப்ளஸ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ வேக்சின் கம்பெனிலேயே. அப்போ ஆரம்பிச்சு ஹைபிரிட் மாடல் தான் சார். என்ன ஓடிட்டு சார்? எனக்கு இப்போ ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் சுதாகரன் இருக்கேன், 2 பேரும் கம்பெனி. அவனுக்கு வீட்டில் அடிச்சா கொண்டுடுவாங்க. அதனால ஆஃபீஸ்க்கு வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு வருவோம். 1:30 மணி வரைக்கும் கம்மி முடிச்சுட்டு பேசிட்டு என் ஃப்ரெண்டு மணின்னு ஒருத்தர் ஃபெடெக்ஸில் எங்கள் சென்னையில் இருக்கான். பயங்கர 25 வருஷமாக இருக்கான் ஃபெடெக்ஸில். பெங்களூரில் அவன் வீட்டை விட்டு வெளில வந்தாலே ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு பாட்டில் வாங்கிடுவான். ஃபஸ்ட்டு வச்சுட்டு கிட்டே கிடைக்கும். அந்த மாதிரி கோவிலில் க்ளோஸ் ஆகிடுச்சுல, அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் 4 பேர் சார் பக்கத்தில் ஒரு சிங்கிள் 1 BH ரூம் எடுத்து பாட்டில் எல்லாத்தையும் வச்சு டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு 4 பேர் அங்கே போயிடுவாங்க. 4 பேர் அங்கே போயிட்டு ஒரு வீடு ஓகே, அந்த மாதிரி ஓன் பண்ண போட்டு இருக்கேன். 30,000 இல்லை அந்த பீரியடில் செகண்ட் வேவோ இதுதான் வந்து ரொம்ப நிறைய தமிழ் போட்டு எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அது பிரச்சனை இல்லைடா. செகண்ட் வேவ் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வேவ் ஃப்ரெண்ட்ஸு கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அது ஒரு பெரிய சூப்பர் ஒரு சென்டிமெண்ட்டான ஃபீல் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பழைய அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. காய்கறி வாங்கிட்டு இருந்தாலும் சோப்பை போட்டு உப்பு போட்டு கழுவி சுதர்சன் கோஆபரேட்டிவ் நான் முடிவு பண்ணுறேன் பேசுறது இல்லை கோச்சில். ஏன்னா சுதர்சன்லாம் குகம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போ எவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு.
செம்மையா இல்ல எனக்கு பெஸ்ட் பிளேயர்னா இது வந்து வேறு 3 பனி வேறு தேவையா ஏசி கொண்டு தேவைப்படுது நீ சுனில்ஜிக்கு தேவைப்படும் குளிர்ச்சிக்கு கை தொடைக்க துண்டு டபுள் டபுள் ஏமாச்சிருக்கீங்களா யாரு பார்க்கலாம் இருங்கன்றாரு அவர்தான் மணிக்கு டைமண்ட் வச்சு பாட்டி ஏன் இப்பெல்லாம் பயந்துக்கிறீங்க இவங்கெல்லாம் பேசுவாங்க கிளம்பிடுங்க படத்துக்கு மூவி ஒருத்தன் லேட்டாக ஒன்று முன்னாடி விஷம் வச்சிருக்கேன் நீ அந்த கவின்ஸில் வராது வாடா போங்க நீங்க ஆடுறீங்களா ஆமா அப்ப இவன் सर मेरा बैट आपका बैट आपके पास ये बैट है ना मानस और बैट है ना இப்ப மட்டும் ஓட்டியா எப்படி ஆட முடியாது सर बैट है ना सर ஏய் இதுவா जी சொல்லிட்டு இருந்தாரு தெரியல அவருக்கு நீங்க போயிங்களா இல்லையா போங்க நாலு கேபிள் போட்டா டப்பு கழிச்சு உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல மூஞ்சிலே அவன் மஞ்ச சட்டை first one you finish it this will not come na go front ball one nice அது யாருமே அந்த போட்டு அவருக்கு சட்டை ஒரே விஷயம் மாறும் அடி அதான் சொல்றேன் மாறு சூப்பர் சூப்பர்
சூப்பர் பாங்க. Out. One more. என்ன உள்ள விட்டு பின்றீங்க? கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். Place. Place. டைரி போட்டு பாங்க. செவட்டு வச்சு பாருங்க. Okay, 8-2. Break. அடி அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை. சவுண்டு இன்ட்ரெஸ்டிங் சவுண்ட். பட்டாருனால முடிஞ்சா கொஞ்சம் மோட்டி ஊர் போயிட்டு வந்துட்டீங்க ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்லுவாங்க. மொய் வந்துச்சா? கூப்பிட்டதே வந்துச்சு. நம்ம வச்சது கறி விருந்தா? கறி வந்து இது மட்டும் மாமைங்க அப்படியா? ஃபஸ்ட்டு சண்டே வந்து வச்சு டியூஸ்டே வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் சாருக்கு ஃபேமிலி ராட்டில் அடி மாட்டாங்களா? ஆனால் நீங்கள் போகிறது தான் பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு. பீடி சிகரெட் ஒன்றும் கிடையாது, அதுவும் கிடையாது. தண்ணி அடிக்கவும் ஒத்தும் கிடையாது. அதெல்லாம் இங்கே பட் பசங்க பேரண்ட்ஸோட பசங்க நாங்கள் அடிக்கிறவங்க தான். அப்படியா? மண்டபத்தில் வச்சு வீட்டில் இல்லையா? 150 பேர் தான். Out ball. வண்டி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவரு மெதுவாக தான் அடிக்கிறாரு. அது ரொம்ப லைட்டாக தான் இருந்தான். அப்புறம் இந்த 80 கூட இருக்காது, 15 தான். என்னப்பா அதை அடிக்கிற? இதெல்லாம் ஒரு சர்வீஸ் ஆகும். ஏமாத்துறாரு இதெல்லாம். கவின் சார் இதெல்லாம் ப்ராப்ளம். Easy.
போன் இருக்காது சும்மா வந்து ஓடி போடு. அஸ்வின் உட்கார ரெண்டு பேரும் தொண்டு வேண்டாம். நான் வரேன். ஆ சரி பண்ணுற தப்பு தான். அவன் வர முடியா நீ அட்டாக் பண்ணுறவங்க அங்கேயே இருக்கு. அங்கே போகணும். நான் வரணும்டா. ஓகே அடிக்க மாட்டேன். இதை பிடிக்கிறாங்கல்ல இதை போட்டு வந்துடு. பல்லாங்க அடிச்சு போடணும். அவன் மேலே போட்டாங்கன்னா பேக் இல்லை. Charge. நீ அப்படியே இப்படி தான் போடணும். இதை போட்டுட்டு வந்து ஏசி போட்டு எழுதுது. ஏசி போட்டு வேகுது. பால் போக மாட்டேங்குது. பால் போல அதான் உண்மை. ஸ்மாஷ்லாம் தெரியும். ஸ்மாஷ் பட்டு வெளியே ஃப்ரீடு போடும். அதுக்கே கிடக்கு என்ன அடிச்சாலும் இதுதான் டாப் தான் இது சார் ஐயோ நல்ல பிளேஸ் வேலை ஏசிலே இருக்குது சார். ஐயோ ஆக்சுவலாக இவங்க என்ன வைக்கணும், ஒரு சின்ன பக்கெட் மாதிரி இருக்குது. அதை எடுத்து உள்ள வச்சுக்கோன்னா முடிஞ்சு தண்ணி கொண்ட மாதிரி எடுத்துக்கணும். அந்த ஆசைப்படவே அந்த ரிசப்ஷனை விட்டுரு. அங்க போட்டா வந்து அவன் ஃப்ரண்ட்ல நிற்கலாம். கேப்டன் அவர் தான். லிஃப்ட் தான் பண்ணுவாரு. பால் ஸ்லோவாக தான் வருது. அதான் அவன் ட்ராப் பண்ண மாட்டேன். எல்லாம் நிற்க சொல்றான் கையில். ஜெய்ஸ்மெண்ட் பண்ணுவோம். பால் சொல் போகுது. போக மாட்டேது பின்னாடி. அவன் அடிக்கிறாரு. பின்னாடி போகல. மிடில் கோட்லேயே போகுது. ஜெயிக்கு பின்னாடி போகணும் பால். பின்னாடி போகிறேன். அவர் அடிச்சு அவுட் போகல. அந்த குண்டையிலே பிடிச்சிருக்கிறாங்க. பால் இஸ் நாட் ஃப்ளோட்டிங். ஊருக்கு போகுது. ரேஸ் மாறா நான் அங்கதான் நிக்கிறேன். எனக்கு நீயே வர பால் அவன் பிட்டு போட்டான். அது முன்னாடியே வந்துட்டான். சார் ஃபர்ஸ்ட் அவே சார். ஷாட்ல அருமைடா. அது கத்துக்கோடா டேய். நம்ம அந்த அண்ணாநகர் கோர்ட்டில் வரணும்ல அது மாதிரி இருக்கு. இது லாஸ்ட் நம்பர். ஒரு ஸ்மாஷ் அடிக்க முடியல. ஒரு போய் எடுக்க முடியல பாருங்க. ஏகன் சார் ஐயோ என்ன பண்ண? இவங்க அண்ணன் காலம் போயிடுது. ஏகன் நீங்க வராங்க. உங்களை புஷ் பண்ணல சார் லிமிட்ஸ்க்கு. ஷாட் now then charge. இந்த ஷாட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமா. ஸ்லோவாக சோடா. ஏய் அஸ்வின் கையிலே கொடுக்குறடா. உன் கையில வந்து நீ இந்த நீ புடி இந்த கையிலே கொடுக்குற.
இதை பிளேஸ் பண்ணுவாங்க பிளேஸ். அதான் பிளேஸ். கையில் வந்தால் எடுக்கிறாங்க, மூவே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் பிளேஸ். இல்லை மேட்டு தேவை பாஸ் பண்ணது மேட்டு ஃபிக்ஸ்டாக காலை மேட்டு ஃபிக்ஷன் அப்படியே மேட்டு ஃபிக்ஷனாக காய் ஒன்றும் முடியாது ஒழுங்குறா அந்த மேட்டு பேக் அந்த மாடிக்கலாம் பாயிண்ட்டு பரவாயில்லையா வீக்கில் வராங்க. அவங்க சைடு தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஏய் ஐயோ அவே அவே சிங்கிள்ஸ் பிளேயர் தான் அது சூப்பர். மொத்தத்தையும் பழகு சார் அவங்க ஜெயிச்சிருவாங்க அது பார்ட்னர்ஷிப் வந்து டபுள்ஸ் இல்லாத மாதிரி இல்லைன்னா நீ என்ன டபுள்ஸ் பண்ணுற சிங்கிள்ஸ் எல்லாம் ஒருத்தனே அடிக்கிறான் பார்த்தியா. டபுள்ஸ் கேம் நீ வந்து டபுள்ஸ்னா பார்ட்னர் பார்க்கணும். அங்கே பார்க்குற அங்கே பார்க்குற பின்னாடி வரும். அவங்க என்ன பண்ணுறாங்க லெஃப்ட் ஹேண்டு டபுள்ஸ் கேம் ஆர்மி ப்ளே ஃபார் பார்ட்னர். நான் என்ன பண்ணுறது இது வந்து ஒரு மூணு அந்த அடி போட்டு தான் பாயிண்ட் அது வந்து நிறைய ஓடுறேன் இதில் வரும் இதை போட்டு அடி நீ வரும் பார்ட்னர் அதான் அந்த ரைட்டோட ரைட் ஹேண்ட் விளாண்டு திரும்ப லெஃப்ட் வர ஒரு நாள் 2 நாள் வரதானே மைண்ட் செட். நான் ஏங்க போகிறேன்னா இந்த ரைட் ஹேண்ட் தான் ஓடிப்பேன். நீங்கள் ரைட் ஹேண்ட் சென்டர் நான் ஓடிப்பேன். பார்ட்னர் லெஃப்ட் ஹேண்ட் அதுதான் அங்கே போனால் அவருக்கு போயிட்டு எடுத்து சரியா ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு இதே கவனம் ஃபோட்டோ இதே போட்டு வந்து 3 கலாங்க முடிச்சு ஒரே ஒரு அந்த அது மட்டும் செய் எது 10 15 அப்படியே போயிட்டு என்ன பண்ணுவாங்க பிளேசிங் அதை போடுறாங்க மழை தூக்கி இந்த இடத்துல போடுறாங்க. அங்கேயே போடுவாங்க அங்கேயே போக மாட்டாங்க. சூப்பர் சார். ஏகன் ஏகன் வா 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 அவ்வளோதான். ஏய் அடிடா பின்னாடி வருது சார் மழை உங்களுக்கு தான் வருது மேலே நான் பின்னாடி குத்துனேன் ஒரு ஷாட், அப்போ மூவ் ஆகணும்ல. அவனும் இவனும் அது வெளியே கொடுத்தா போச்சு. பின்னாடி போட்டாலும் பின்னாடி போட்டல ஜெய திட்டால ஹலோ ஒன் மோர் அஸ்வின் ஜெய் திட்டுற மாதிரி ஆயிடுச்சு மாற நீ லீவ் பண்ணா ரிட்டர்ன் அவர் போகணும்ல. ஃபைனல் சூப்பர். ஏம்பா சார் இந்த கோர்ட்லேயே மட மாட்டேங்க வராத கோட் வினிங் கோட்டா. அந்த இன்னைக்கு பிளேயர்ஸ் தான் மட்டமான பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேயர்
First player में ஃபர்ஸ்ட் யார் अच्छा बस போடா செட் ஆயிடுச்சு ஜி செட்லாம் இல்ல போக மாட்டீங்களா நீங்க ஜி மாத்தி மாத்தி கொடுத்தா கையில் அடிச்சதுக்கு ஆகாது பாட்டு பாரு சும்மா அந்த பாட்டு அங்கே நிற்காது சரியா கோட் செட்டிங் கேமில் அசஸ் பண்ணுங்க கோட் எப்படி இருக்கு என்ன நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடி வச்சுருக்கீங்களா நீங்கள் தலைவர் இந்த கூட்டுக்கு போக மாட்டேங்கிறேன் அதான் சொல்கிறேன் நீ நம்ம அந்த கோட்டுக்கு வந்து அந்த கோட்டுக்கு finish பண்ணலாம் ஜி என்ன பண்ணீங்க அந்த கோட்டுக்கு ஆக்சுவலாக பின்னாடி அந்த லைன் முன்னாடி அதான் அது போய் ஸ்பிட் ஆகும் தொடங்கியாச்சு அவருக்கு நான் சொந்த கட்சியில் வச்சு அது எப்படி ஆகுறது உன்னோட இது வாட்டில் நிற்க சேர்த்து நான் சொன்ன தரவா தூக்கில் கொடுத்து அதை வாங்குவேன் வாங்கிட்டியா டைம் என்ன சார் 8 நேற்று இது போட்டேன்டா ஓ ரோமியோ நல்லா நல்லா ஜாக்சன் பாருங்க ஜாஸ்மின் மைக்கேல் ஆ ஆக்ஷன் செம்மையாக இருக்கா இப்போ ஏர்லாம் இது பண்ணுறாங்க பார்த்துட்டீங்க சார் ஃபஸ்ட் கிளாஸ் ரூமில் லஞ்ச் போட்டாங்க ஓ ரோமியோ பார்த்தேன் ஸ்டோரி எல்லாமே அப்படியே சாக்குன்னு கட் பண்ணி அப்படியே தெரிக்குது ஜோரங்கர் மாதிரி ஐபிஎல் பார்த்தீங்களா ஐபிஎல் ஒரு கடலையும் பார்த்தேன் வேறு தான் பார்த்தேன் எனக்கு வெரிஃபை மற்ற டீம் ஆடுறத பார்த்தா கை கிராஸ் அடிங்க மற்ற டீம் ஆடுறதெல்லாம் பார்த்தா டெஸ்ட் மேட்ச் ஆடுறேன் ரொம்ப ஆடினாங்க சார் 60 விளாட்டான் 10 ஓவர் டாட் 10 ஓவர் ஆடிட்டு சேப்பா சுற்றி மறந்தான் நட்டுருக்காங்க இந்த ஆள் என்ன பண்ணுறது தோனி நாளைக்கு வந்து அப்படி இப்படின்னு டிக்கெட் விட்டுறாங்க தோனி மேட்ச் வரல அந்த ஐபிஎல் விசேஷ ஃப்ரான்ச்சைஸிக்கு நாளைக்கு கோடி லாஸ் அப்படி வருஷம் ஃப்ரான்ச்சைஸி மட்டும் சிஎஸ்கே மட்டும் நாம் ஒரு சீசன் ஆட் எல்லாம் சேர்த்து ஆடு டிக்கெட்டு எல்லாம் ஃபார் தி பிசிசிஐக்கு 20,000 கோடி அதனால அவன் நாளைக்கு ஆடுறான் சும்மா எல்லா மேட்சுக்கும் நெக்ஸ்ட் மேட்ச் டிஆர்பி தான் ஷார்ட்டாக விட்டுறா மெயின்டைன் பண்ண ரொம்ப வருஷமா குளிக்க மாட்டேன் ஆனால் பாபு ஷார்ட் விட்டீங்க ஷார்ட் உங்களே காண அப்போ எடுக்கலையே அவர் பேட்டில் தான் first கிளம்புடா இனிமேல் தலைவலி பேசினாங்க ஆஃப் பண்ண சொல்லுங்கள் பாபு உயிர் ஓ லவ்லி இந்த மாதிரி அடைச்ச மாதிரி சார் நீதான் 95 ஒரு நாள் ஆடுறது எப்படி டெய்லி கோச்சிங் மெம்பர்ஸ் எல்லாமே சவுண்ட் ப்ரூஃபாக பண்ணிடுவாங்க ஆமாம் அதனால் காற்று நம்ம மூச்சு காற்றே எடுக்கணும் ரெசிடென்சி ஏரியாவில் பண்ணிடுவோம் ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபினிஷ் மிஸ் பண்ண பால் சொல்லி என்ன பண்ணி பாருங்க ஐயோ என்ன எனக்கு கும்மியா இருக்கு 4 பேர் கும்மியா இருக்கீங்க லவ் 5
அடிச்சாலும் அடிக்காது நான் தான் போன வருஷம் அவ்வளோ அடிச்சேன் போக மாட்டேன் உனக்கே எப்படின்னா சூப்பர் Finish. Super. நீ ஜட்டி வந்துச்சு இந்த கோட்டுக்குலாம் அந்த ராக்கெட் வாடிக்காது பாங்க இந்த ராக்கெட் நீ வேற நல்லா போயிருந்தது உங்களுக்கு ரேங்க் மட்டுமா உங்களுக்கு ராக்கெட் தெரியுமா அழகே பிளேயர்ஸ் இருப்பாங்க இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் தான் கொண்டு வருவாங்க நான் உங்களுக்கு பாட்டு நான் இது நீங்களும் சொல்ல கூடாது. எல்லாமே எவர் ரெண்டு எடுத்துட்டு போறேன் ஐயோ ரெண்டு கையில ஒரு இடம் போட்டு கொடுங்க பெரிய ஆட்டக்காரர் ஆர்டிஸ்ட் உங்களுக்குலாம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த ராக்கெட் வந்துச்சு இந்தியா ஐயோ வருஷம் பாட்டுச்சு இந்த டீமுக்குலாம் இவ்வளோ ஒர்க் இல்லை பாக புக் பண்ணா நீ நிறையா பாட்டு ஊருக்கு ஏசி கொண்டு போனோம் டர்ஃபு போனாண்டா சூப்பராக எங்கிட்ட கார்டு 716 17 சரி ஃபினிஷ் நீங்க தானே இருக்கீங்க என்ன அடிச்சுட்டு பாக உள்ள வர சொல்றாரு ஏன் பண்றது நல்லா அழுவாமே வந்தா மட்டும் தான் அடிக்காது இதெல்லாம் பவுல் இன்னைக்கு நீங்க இலக்கியவே இருக்கு நன்றி ஏன்னா அந்த போட்டை கொஞ்சம் புரிஞ்சுன்னு இருப்பேன் நெருக்கி மாரி சிரிப்பா ரெண்டு பேரும் சும்மா இந்த டீம் இது ரெண்டுக்கு கம்மி போயிருக்கோம் நம்ம மொக்க டீம் சார் வேற ஏதாவது டீம் எதிர்பார்த்தோம் கிளம்பி போயிருக்க வேண்டாமே எதுக்கு 3 டிஷர்ட் 3 டிஷர்ட் 2 4 பேட் 2 ஆளு 2 பேட் சூப்பர் சார் இது இதான் சொல்லிச்சு ஒன்னே ஒன்று மட்டும் போக மாட்டோம் அது ஒன்று ஓட்டினீங்களா நான் போயிருந்தேன் அதான் ஸ்டார்ட் ஆச்சு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸில் இப்போ பேட் பார்த்துருக்கேன் சார் பால் போட்டுருக்கேன் இவங்க வீட்டுக்கு வச்சு அந்த இன்னொரு பேட் இருக்கு கவுண்டர் டைம் ஒரு பேட் இருக்கு அதை எடுத்து தான் சூப்பராக இருக்கும் பார்த்தேன் திருப்பி வந்து பார்க்குறேன் ஷார்ட் அடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் சார் எடுத்து ஃப்ரெண்ட் வரும் நல்லா நடிச்சா போடுங்க ரெண்டு வாட்டி ஏன் ஒன்றும் பரவாயில்ல நல்ல பிளேயர் இருக்கும் அவங்களுக்கு அது நல்ல பிளேயர் இல்லையா அவரோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அவர் பின்னாடி போகக்கூடாது நீங்கள் தான் பின்னாடி போகணும் அவர் பின்னாடி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட் ஏன்னா அவருக்கு வந்து புஷ் பண்ண முடியல அவர்
ஹிந்தி கற்றுக்கலாம். அது மாறுன்னு சொல்றாரு, மாறுன்னா அடி, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், நான் மாறி நீங்க மாறி போயிடலாம். அது எப்படி நடுவில் டீம் மாற சொல்றாரு அப்படின்ட்டு நீங்க இருக்கீங்க. நல்லா தான் நடுவில் மாற சொல்றாரு. ஏய் மாறுறா அஸ்வின், மாறுறா. அது மாறுவதில்லை, மாறு. ட்ராப் பண்ணா ஃப்ரண்ட்ல பட்டானா திருப்பி பின்னாடி போய் முக்கிய எடுக்கிறான். எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கஷ்டப்பட்டு தோத்துருக்கேன். டோர் விட தண்ணி பால்கனி வேற இருக்கு, சும்மா பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய இடமா நம்ம வீட்டு மேலே பண்ணலாம் போல சார். பண்ண எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க எங்களுக்கு பண்ணு. ஏய் இதுல ஒரு பெரிய விஷயம் இல்லடா. எவ்வளவு கேட்டா செலவாகும்? இதுல வருமானம் வருதுன்னா அண்ணன் விட்டு போறா. அதான் இப்போ இவங்க வருமானம் எல்லாம் பண்ணலாம். இது கேட்கணும். வாங்கடா சாடு. இல்லையா அவர்தான் அண்ணன் இது கையில் கொடுக்குறது இல்லை சார். அவர் கைகிட்டே தானே. இப்போ இந்த மாதிரி சொல்றாப்பா கிருஷ்ணன் அவுட்டு தான் உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அச்சன் அப்படியே தோக வச்சிருக்கீங்க. இப்படி சொல்லணும். கையில் பின்னாடி போட்டாப்பா. டே வசந்த அவர் பின்னாடி தெரியல கை கொடுப்பாரு. பிளேசிங் ஒன்றும் பண்ண முடியாது சார். அவங்க பின்னாடி போற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தோப்பீங்கன்னு தெரியும், இன்னும் மொத்தமாக தோப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா வீட்டு அவர் தான் இருக்காரா? எப்படி மாறுறாங்க சூப்பர். அது எப்போதான் நடக்குது. ஆல்வேஸ் இல்லை, அது எப்போ நடக்குதுன்னா ஒரு சில டைம் வந்து அவனுக்கு இப்போதான் இன்ஜின் சூடாக அவன் புடிச்சுதான் அச்சு நாங்கள் ஓடி பார்த்துக்கலாம். அவன் தமிழத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு. அடிமடிதுடா. போயிடா. ஐயோ பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது சொல்லிட்டு அதுக்குள்ள கேம் முடிச்சு ஃப்ரண்ட்ல வந்து நான் பேக் ஆமா, ஒர்க் அது பண்றேன். என்ன இரண்டு கேம் ஆயிட்டாரு. லேசிடா. நான் வரேன். என்னாச்சு? கால் பிடிச்சாரு. கால் பிடிச்சியா? லவால் என்னாச்சு? என்னாச்சு? வெளில நிற்கும். டேய் டேய் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இல்ல சார் சத்தியமா இது வரல சார். இல்ல சார் நிஜமா தலைவலிக்கு சார் எனக்கு. இல்ல சார் போடா 10 நிமிஷம் வெளில நிற்கும். அப்படியே ஆயிடுச்சு. இல்ல போடாது. ஷூ போடு நம்ம ஒரு கிரவுண்ட் வேணும் சார். அது தெரியாது. டேய் சார் கம்முங்க சார் கம்முங்க. தெரியாது. ஷூ போடு. போடு சார். கோட்டு இது
ரைஸ் செட் ஆகலையா? நமக்கு செட் ஆகும் சார் வரும்போது. அப்படி ஃப்ரீயாக கொடுத்தாலும் வரமாட்டேன். ஈஸி அப்படி வந்து அது சொன்னாங்க. அப்படி இருக்க நான் தான் சொன்னேன். ஆனால் இதுக்கு அடாப்ட் ஆகல நம்ம. ரிசப்ஷன் இங்கே கொடுத்தாரு. வால் சவுண்ட் லைட்டிங் தோசையாக சவுண்ட் ப்ரூஃப்காக பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்கெல்லாம் பார்த்து சவுண்ட் ப்ரூஃப் இல்லை. ஆமாம் ஆமாம் நான் பக்கத்து வீட்டிலலாம் கேட்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் கீழே டப்பு டப்புன்னு ஆடுவாங்க. அது கேட்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஏதோ பண்ணிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்கு ரொம்ப டைம் நீங்கள் தானா? சார் வலிக்கும் சார் இது. அதான் ஜெட்டியில் இங்கே எட்டில் அடிக்கல சார், தொடையில் வச்சுங்க. இந்த இடத்துல அடிக்கணும். அதை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு உட்காந்து நீ ஊரெல்லாம் சம்பவம் பார்த்தீங்களா? மலையாளம் கேரி கேரி மயிறு கட்டையில் போட்டு பேசு. ஏதோ பக்கத்தில் நீரா இங்கே இல்லை. சூப்பர் நீரா இங்கே அதான் இங்கே தானே பக்கத்தில் பழமுதிர் அங்கே. பழமுதிர் இங்கே தானேப்பா. அடுத்து அன்னைக்கு இங்கே தானே அந்த பார்த்தோம். அதான் அடுத்து இந்த தெருவு தான். இந்த தெருவில் இல்லை சார், இந்த தெருவு தான் போகிறோம். இந்த தெருவில் எங்கே நம்ம இன்னும் அந்த ரோடுக்கே போகலச்சு. ஸ்கூல் ரோடுக்கே போகல. ஸ்கூல் ரோடு அடுத்தது. இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம். அப்படிதான் தம்பி என்னென்ன போகணும்? மெயின் ரோடு சார், அதான், கேண்டரா அதான், பேங்க். ஆ அதுதான். அதுக்கு அந்த சைடில் போன சார், நீலா குடிக்கிறதுக்கு. சரி, நீ அதுக்கு மேல இருப்பா. நாங்க இப்படி இருந்து வந்தோம். இங்க இருக்குது. இங்கே இல்லைப்பா. சரி நீ வா, வெளியே கூட்டு போகிறேன். பர்ஸ் மட்டும் எடுத்து ரெடியாக முடிஞ்சு போச்சு. நீரா ரொம்ப சில்லு. நீ அவரெல்லாம் பல்பி கேட்பாரு. பல்பி கேட்பாரு. ஒன்றா ரெண்டா மூணு அவர் அங்கேயே இருக்கிறாரு. சார் முகபால் சார் அங்கே தப்ப தப்ப பின்னாடி 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 போனால் அது மாட்டோம். சென்டரில் வந்து சென்டர் ஷாட் சென்டர் ஷாட் நான் இல்லை சார், போடுறாங்க தலைவலி சீமா போடு நிஜமே தலைவலி சார், சீரியஸா நிஜமே சொன்னா போடு சீமா போடு டேக் கேர் மேன் சீமா போடு போடு சார்